என்ன விஷயம் பாட்டி? தனாவையும் கதிரையும் குலதெய்வம் கோயிலுக்கு வர சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேன் பாட்டி. அவங்களுக்காக தான் நம்ம ஜானகி இந்த நேர்த்தி கடனையே பண்றா. திரும்ப அவங்க இந்த வீட்டுக்கு வந்து சேரணும். அதனால அவங்களும் நேர்ல வந்து கும்பிட்டாதான் வேண்டுதல் பூர்த்தி ஆகும். வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருங்க, நான் வேணா கால் பண்ணி கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறேன். பாத்தீங்களா அண்ணி, கதிரியும் தனாவையும் கோயிலுக்கு வர வைக்க பாக்குறாங்க. இதுக்குதான் மறைஞ்சு மறைஞ்சு இவ எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காளா? மாயாதான். ஹலோ, சொல்லு மாயா. தனா, கிளம்பிட்டீங்களா? ஏதோ கிளம்பிட்டே இருக்கோம். மாயா கூட நான் பேசுறேன். இரு, பாட்டி பேசணும்னு சொல்றாங்க. கண்ணு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கண்ணு. என்னடா அது, 2 பேரும் இப்படி தனியா போய் கஷ்டப்படுறீங்களே? ஒன்னா எல்லாரும் இந்த வீட்டுல இருந்திருக்க வேண்டியது. திரும்ப அந்த வீட்டுக்கு வருவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. நடக்குண்டா. அதுக்குதான் இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடன் வைக்கிறோம். இத பாரு, கோயிலுக்கு போயிட்டு திரும்பும் போது நீங்க 2 பேரும் என் கூடவே இந்த வீட்டுக்கு வருவீங்க. நடந்தா சந்தோஷம்தான் பாட்டி. ரகுராமனுக்கு அவனை மீறி நீ போயிட்டியேன்னு கோபம், வேற ஒண்ணும் இல்ல. கதிரை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கான். அதான் உங்களை எங்களோட சேர்த்து கூட்டிட்டு போக முடியல. அதனாலதான் ரகுராமனுக்கு தெரியாம வர சொல்லியிருக்கோம். அது பரவாயில்ல பாட்டி. அப்பாவுக்கு நல்லபடியா குணமாயிட்டா நானும் குலசாமிக்கு படையல் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அத செய்யறதுக்கு தான் நான் அங்க வரேன். நல்லது கண்ணு, பண்ணிடுவோம். நீங்க வந்துருங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நான் போன் வைக்கிறேன். அப்புறம் பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் 2 நாளைக்கு நாம இருக்க மாட்டோங்கிற விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏதாவது அவசரம்னா அவங்கள போன் பண்ண சொல்லு. அதையும் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன். சரி. அப்புறம் கோயில்ல மத்த ஏற்பாடெல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு? அதெல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குண்ணே. மாமா, என்ன சொல்லு? எனக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல மாமா. எந்த விஷயமா இருந்தாலும் வாயில தாண்டி சொல்லணும். சொல்லு. டேய், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? மாமா, நான் சொல்றதை விட இதுல இருக்கிற ஆடியோவை நீங்களே கேளுங்க மாமா. 10 நிமிஷம் போட்டா போதும், ரெடி ஆயிடும். இந்த ஐடியா ஒண்ணு சொதப்பிராதே. என்னம்மா ஆஃப் பண்ணிட்ட? அதுல என்னமோ நீயும் அக்காவும் மட்டும் தான் பேசுற கேக்குது. என்னது அது? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. ஏதோ ஐடியா எல்லாம் சொதப்பாதுல அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னது அது? அது ஒண்ணு இல்ல. கரெக்டா கோயிலுக்கு போகணும், லேட் ஆகி இதுவும் சொதப்ப கூடாதுன்னு. இப்ப அது எதுக்கு என்கிட்ட போட்டு காட்டுற? அது இல்ல மாமா, அது இந்த ஆடியோ கேட்காதுன்னு இத பேசினது அவங்க. என்ன உளர்ற? என்னதானா, போலாமா? கதிர், சொல்லு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்? இல்ல, குலதெய்வ கோவிலுக்கு போலான்னு மாயா கூப்பிட்டதும் சரின்னு சொல்லிட்டோம். பாட்டியும் நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாங்க. நானும் வேண்டுதல் வச்சிருக்கேன். அதான் கிளம்பிட்டோம்ல. ஆனா அப்பா அங்க இருப்பாரு. நம்மள பார்த்தா கண்டிப்பா கோவப்படுவாரு. எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? எனக்கும் அந்த பயம்தான். நம்ம நல்லது நினைச்சதான் மாமாக்கு பிரசாதம் கொடுத்து விட்டோம். அதை வச்சு யாரோ விளையாட்டாங்க. அப்பா நம்ம இத பண்ணிருப்போம்னு நம்பல. ஆனாலும் நம்ம மேல இருக்கிற கோவம் இன்னும் அவருக்கு போகல. மாமா அதை நம்பலனாலும் இப்படி ஒரு பழி நம்ம மேல விழுந்துருச்சு. இதுல இருந்து எப்படி வெளியே வர போறோம் தான் எனக்கு தெரியல. மத்தவங்க பேசுறத பத்தில எனக்கு கவலை இல்ல. அப்பா நம்ம அதை செய்யலன்னு நம்புறாரு, அது போதும். இப்போ குலதெய்வ கோவிலுக்கு கூட ஆரம்பத்துல போகணுமான்னு யோசிச்சேன்.
ஆனா அந்த வீட்டு பொண்ணு. நீ அந்த வீட்ல வளர்ந்தவன். நமக்கு நாம இதுல கலந்துகிட்டு நேர்த்திக்கடன் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம போகலன்னா முழு பலன் கிடைக்காதுன்னு பாட்டி சொன்னாங்க. அதனால எப்படியும் நாம போய் தான் ஆகணும். மாமா கண்ணில் படாம இருக்கணும். அப்படி போகணும்னா வேற ஏதாவது கெட்டப் தான் போடணும். வேணும்னா பர்தா போட்டு போலாமா? அப்படிங்கிற இதுவும் நல்ல ஐடியா தான். பரவாயில்லையே, உனக்கு கூட நல்லா யோசிக்க தோணுது. என் ஒய்ஃபும் புத்திசாலி தான். இரு இரு, அப்புறம் திரும்ப நம்ம செயின் மாட்டிக்க போகுது. சரி ஓகே, கிட்ட வரல போதுமா? நான் எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவியா நீ? பொண்டாட்டிய சொன்னா புருஷன் கேட்டுதானே ஆகணும். அதுவும் என் பொண்டாட்டி மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கு பாரு, அது இந்த உலகத்தை விட பெருசு. நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி செஞ்சிருவோம். ஆனா கருப்புசாமி கோவிலுக்கு எப்படி பர்தா போட்டுட்டு போறது? டவுட் வரும்ல. ஆமா, அதுவும் நல்ல பாயிண்ட் தான். வேற என்ன பண்றது? மயிலாடும் பாறையில் நாங்க ஆடி இருக்கோம். மதுரமேங்காடு பொட்டலில் மெடல் வாங்கி இருக்கோம். அப்ப இந்த கெட்டப்ல போனா